Hello students, welcome to MS Tricks channel. Today's class நம்ம பார்க்க போறது exercise 4.2 ல இருக்கிற questions பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல exercise 4.1 ல இருக்கிற questionsலாம் சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல 4.2 ல இருக்கிற questions ஓட continuation பார்க்கலாம். Question number 1 பாருங்க. Which one of the following options is true and why? ஒரு equation கொடுத்திருக்காங்க y is equal to 3x plus 5. இதுக்கோட சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல எது ட்ரூன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை சொல்றோம்னா அதோட ரீசனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 2 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இதோட சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? யூனிக் சொல்யூஷனா இருக்கும். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல வந்து ஒன்லி 2 சொல்யூஷன்ஸ், 2 சொல்யூஷன்ஸ் மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு இருக்குன்னு சொல்றாங்க. தேர்ட் ஆப்ஷன்ல இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், நம்மளுக்கு வந்து இன்ஃபைனைட்டா நிறைய நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குமா? இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ எக்ஸுக்கு நீங்க வந்து ஒரு 0, 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர் லைன்ல இருக்கிற எந்த நம்பர்ஸ் வேற எடுத்துக்கலாம். சோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒய்க்கும் என்ன இருக்கும்? 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து நம்பர் லைன்ல இருக்கிற எந்த நம்பர்ஸ் வேணாலும் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறப்போ ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்குமா? எக்ஸுக்கே இத்தனை வேல்யூஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்காது. எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு 0ன்னு கொடுக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்க்கு 0ன்னு வந்தா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்குறப்ப ஒய்க்கு ஒரு வேல்யூ வரும். எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறப்ப ஒய்க்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? சோ ஒரு சொல்யூஷன்ஸும் இருக்காது, 2 சொல்யூஷன்ஸும் கண்டிப்பா இருக்காது. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்க சப்ஸ்டிட் பண்ற நம்பர்ஸ் வந்து எதுல இருந்து எடுக்க போறீங்கன்னா நம்பர் லைன்ல இருந்து எடுக்க போறீங்க. சோ இந்த நம்பர் லைன்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? சோ ஒரு பாயிண்ட வந்து நீங்க நம்பர் லைன்ல மென்ஷன் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்றது பாப்பீங்க, ஒய்யோட வேல்யூ என்னன்றது பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸோட வேல்யூ 5 இருக்கு, ஒய்யோட வேல்யூ 6 இருக்குன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ இதே இந்த பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன், இன்னொரு நம்பர் லைன்ல வேற ஒரு பாயிண்ட்ல நான் எடுக்கிறேன் அப்படின்றப்போ இங்க ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். சோ இங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ நம்பர் லைன்ல இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் நம்பர் லைன்ல நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? சோ நம்பர் லைன்ல நம்மளுக்கு இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு இங்க ட்ரூவா இருக்கும். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு ட்ரூ. ஆப்ஷன் 3 வந்து ட்ரூ. அதுக்கான ரீசன் வந்து இன்ஃபைனைட் points on number line. number lineல infinite points இருக்கு. and each point is a solution. ஒரு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு என்னதான்? சொல்யூஷன் தான். நம்பர் லைன்ல இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நம்பர் லைன்ல. அந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு என்னதான்? இந்த ஈக்குவேஷனுக்கான லீனியர் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இது கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ரைட் 4 சொல்யூஷன்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் வந்து எழுத சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான், 2 வேரியபிள்ஸ் இருக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் எழுதணும்னா நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்பர் லைன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க போறேன். இப்ப நான் எக்ஸுக்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்றேன். என்ன ஈக்குவேஷன்? 2x பிளஸ் ஒய் தட்ஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன்? 0ன்னு எடுத்திருக்கேன். பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 2 இன்டூ 0 என்ன ஆயிடும்? 0 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ நான் எடுத்தேன்? 0ன்னு எடுத்தேன். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 7. இது ஒரு சொல்யூஷன். நம்மள எத்தனை சொல்யூஷன்ஸ் எழுத சொல்லிருக்காங்க? 4 சொல்யூஷன்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. அடுத்தது என்ன எடுக்கலாம்? இஃப்
எக்ஸுக்கு வந்து 1 எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வேல்யூஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்க எந்த நம்பர் வேணாலும் எக்ஸுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 1 எடுத்திருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 into 1 plus y is equal to 7. 2 plus y, 2 ones are 2 தான் இல்லையா? 2 plus y is equal to 7. y is equal to 7 minus 2. இந்த 2 plus 2 இந்த சைடு வரப்ப என்ன ஆயிடும்? minus 2, that's equal to 5. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன்? 1 எடுத்திருக்கேன். ஒய்க்கு எனக்கு வந்து ஆன்சர் 5. 1,5. சிமிலர்லி இப்போ அடுத்து ஒரு ரெண்டு வேல்யூ வந்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ 2 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. 2 2s are 4 plus y is equal to 7. y that's equal to 7. The plus 4 இந்த சைடு வரப்போ minus 4 ஆகும். y equal to 7 minus 4 is 3. இப்போ கிடைச்சிருக்க பாயிண்ட் என்ன? x வந்து நம்ம என்ன எடுத்தோம்? 2 எடுத்திருக்கோம். y க்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. இது ஒரு சொல்யூஷன். லாஸ்ட் சொல்யூஷன் ஒன்று ஃபைண்ட் பண்ணிடலாம். x வந்து 3 எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலா என்ன போடுறீங்க? 3 சப்ஸ்டியூட் பண்றீங்க. plus y is equal to 7. 2 3s are 6 plus y. That's equal to 7. y மட்டும் இந்த சைடு வச்சுப்போம். இந்த 6 வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறது ரைட் சைடு வரப்போ நெகட்டிவ்ல ஆயிடும். ஸோ y is equal to 7 minus 6 and 7 minus 6 is 1. y யோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1. x நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 3 எடுத்திருக்கோம். y வேல்யூ என்ன வந்தது? 1 வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? 4 சொல்யூஷன்ஸ் வந்து எது எது? 4 சொல்யூஷன்ஸ் ஆர் first solution என்ன find பண்ணோம்? 0, 7. second one வந்து 1, 5, 2, 3 and 3, 1. ஓகே, கொஸ்டின்ல 4 சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்து ஸோ அதுக்கான 4 சொல்யூஷன்ஸ் வந்து லாஸ்ட்ல எடுத்து எழுதியிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்க லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? pi x plus y is equal to 9. எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட்டா பை வந்திருக்கு. y is equal to 9 கொடுத்திருக்காங்க. சிமிலர்லாம் இப்போ எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இதுல yக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ pi x plus y is equal to 9. எக்ஸுக்கு இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 0 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ pi into 0 plus y is equal to 9. 0வோட எந்த நம்பரோ இல்ல என்ன வேரியபிளோ மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ 0 plus y is equal to 9. y that's equal to 9. உங்களுக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் வந்து எக்ஸுக்கு 0 எடுக்கும்போது ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இஃப் எக்ஸுக்கு வேற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு 1 போடுறப்போ பை எக்ஸோட வேல்யூ 1 எடுத்திருக்கோம். பிளஸ் y is equal to 9. ஸோ 1 கூட பையை மல்டிப்ளை பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பை மட்டும்தான் இருக்கும். பிளஸ் y is equal to 9. yயோட வேல்யூ தான் வேணும். ஸோ y மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த பை பிளஸ் பையா இருக்கிறத ஈக்குவலுக்கு ரைட் சைடு எடுத்துட்டு வரப்போ இது என்ன ஆயிடும்? மைனஸ் பை ஆயிடும். ஸோ ஒய்க்கு இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 9 minus பை. எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம்? 1 and yயோட வேல்யூ நமக்கு கிடைச்சது 9 minus பை. சரிங்களா? அடுத்தது இப்போ இஃப் எக்ஸுக்கு வந்து 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பை இன்டூ 2 பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 2 இன்டூ பை நம்மளுக்கு என்ன ஆயிடும்? 2 பை. ஓகேங்களா? 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாஸ்ட் சம்ல 1ஓட மல்டிப்ளை பண்ணா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ 2 இன்டூ பை ரெண்டும் இருக்கனால இந்த எப்படி எழுதுவோம்னா 2 பைன்னு எழுதுவோம். பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 9. ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் வேணும் நம்மளுக்கு. y மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 9 இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற 2 பை இந்த சைடு வர்றப்ப மைனஸ் 2 பைன்னு சொல்லி வரும். இதுக்கான சொல்யூஷன் என்ன? நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து 2ன்ற வேல்யூ எடுத்தோம். yக்கு கிடைச்சது 9 மைனஸ் 2 பை. ஓகே, அடுத்தது இஃப் yக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. y is equal to 0. எக்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க yயோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். yக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 0ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ பை இன்டூ எக்ஸ் பிளஸ் yயோட வேல்யூ என்ன? 0 is equal to 9. ஸோ 0க்கு வந்து வேல்யூ கிடையாது.
pi into x is equal to 9. x ஓட வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். சோ x நான் இந்த சைடு வச்சிட்டு இந்த pi வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்க x கூட அது ஈக்குவலுக்கு ரைட் சைடுல வரப்ப நமக்கு என்ன ஆயிடும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்க டேர்ம் வந்து டிவிஷன்ல வந்துரும். சோ 9 divided by pi இது வந்து x ஓட ஆன்சர். இப்போ நம்ம சொல்யூஷன்ல நம்ம எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 9/5. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது எதோட வேல்யூ தான் எழுதணும் x வேல்யூ தான் எழுதணும். சோ x க்கு கிடைச்ச வேல்யூ எனக்கு 9/5, y க்கு நம்ம எடுத்த வேல்யூ 0. ஓகேங்களா? சோ இப்போ 4 சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. சோ லாஸ்டா எடுத்து எழுதிடலாம். 4 சொல்யூஷன்ஸ் ஆர் first solution என்ன கிடைச்சது 0, 9 and second one is 1, 9 minus pi and third one வந்து 2, 9 minus 2 pi and fourth கிடைச்ச solution 9/5, 0. Okay. அடுத்த third question பார்க்கலாம். second questionல third subdivision. இது என்ன equation கொடுத்திருக்காங்க x equal to 4y கொடுத்திருக்காங்க. so same wayல if x க்கு வந்து நம்ம x க்கு எடுக்க வேணா y க்கு எடுத்து போடலாம். ஓகேங்களா? சோ x க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் y க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். லாஸ்ட் ரெண்டு சம்ஸ்ல வந்து மேஜரா நம்ம x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சோ இதுல y க்கு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y is equal to 0 ன்னு எடுத்துப்போம். என்ன கிடைக்கும் x equal to 4y கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ x equal to 4 into y க்கு பதிலா 0 எடுத்திருக்கோம். சோ 0 கூட மல்டிப்ளை பண்ணா x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆயிடும் 0 ஆயிடும். 4 into 0 that is 0. சோ இப்ப கிடைச்சிருக்க சொல்யூஷன் என்ன x ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன் that is 0, y வேல்யூ அடுத்தது எழுதணும் அதுவும் 0 தான் 0, 0. next if y is equal to 1 எடுக்கலாம். so x equal to 4 into 1 வருமா 4 into 1 so 4 ones are 4. x ஓட வேல்யூ என்னது 4 கிடைச்சிருக்கு. so சொல்யூஷன் எழுதும்போது x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ நம்ம எடுத்தது 1, 4, 1. next if y is equal to 1 எடுத்திருக்கோம் அடுத்து 2 எடுத்து பார்க்கலாம். so x equal to 4 into y க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 4 2s are 8. x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 8 கிடைச்சிருக்கு. so சொல்யூஷன் எழுதுறப்போ x ஓட வேல்யூ 8, y வேல்யூ எடுத்தது 2, 8, 2. if y is equal to 3 அடுத்து எடுத்துக்கலாம். ஒரு y க்கு ஒரு பாயிண்ட் 3 எடுத்திருக்கேன். so x equal to 4 into y ஓட வேல்யூ என்ன 3 எடுத்திருக்கோம் இல்லையா 4 into 3. so x equal to 4 3s are 12. so solution என்னது x value 12, y value என்ன எடுத்தோம் 3 எடுத்தோம். so 4 solutions வந்து லாஸ்ட் எடுத்து எழுதிடலாமா 4 solutions are first solution 0, 0, second solution 4, 1 and third solution 8, 2 and fourth one is 12, 3. okay. அடுத்து question number 3 பாருங்க. question number 3 ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. check which of the following are solutions of the equation x minus 2y that's equal to 4 and which are not. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க x minus 2y is equal to 4 ன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 0, 2, 2, 0 இந்த மாதிரி ஒரு 3 சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு இதுல இந்த பாயிண்ட்ஸ்ல எதெல்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்குது எதெல்லாம் இதுக்கு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா கிடையாதுன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. சோ இதை செக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க 0, 2 ன்னு கொடுத்திருக்காங்களா. சோ அந்த 0ன்றது என்ன வேல்யூவா இருக்கும் x ஓட வேல்யூ, y 2ன்றது என்ன வேல்யூ y ஓட வேல்யூ. ஓகேங்களா. சோ x க்கு வந்து 0, y க்கு வந்து 2. இதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மீன் பண்றது. சோ இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க இது சொல்யூஷனா இல்லையா அந்த 0, 2ன்றது வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இல்லையான்றதை செக் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். என்னது x minus 2y is equal to 4. நமக்கு x வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கோம். இங்க கொடுத்திருக்க பாயிண்ட் என்னது 0 இல்லையா. y வேல்யூ என்னது 2. இதுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறப்போ இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு வரணும். எய்தர் x ஓட வேல்யூ 0 நீங்க போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா y வேல்யூ 2ன்னு கிடைக்கணும். கிடைச்சதுன்னா இது வந்து சொல்யூஷன். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க சொல்யூஷன் சொல்லலாம். அப்படி கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா அது சொல்யூஷன் கிடையாது. சோ இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஈக்குவேஷன்ல y வேல்யூ 2ன்றதை இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். x minus 2 into
y வேல்யூ என்ன இருக்குங்க 2 தான் இருக்கு இல்லையா ஸோ yக்கு பதிலா 2 போடுங்க is equal to 4 ஸோ x minus 2 into 2 என்ன ஆயிடும் உங்களுக்கு 4 is equal to 4 x மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க 4 இந்த மைனஸ் வேல்யூ இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 4 ஆகும் ஸோ x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 8 கிடைச்சிருக்கு ஆனா என்ன வரணும் சொல்யூஷனா இருக்கணும்னா அப்படின்னா என்ன வேல்யூ வரணும் xக்கு நம்மளுக்கு 0 வரணும் 0 வந்திருக்கா வரல ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்ன நம்மளுக்கு 0,2 is not a solution it's not a solution of equation இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த 0,2ன்றது சொல்யூஷன் கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்றோம் y வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x வேல்யூ 0ன்றது நம்மளுக்கு கிடைக்கணும் கிடைக்கல ஓகேங்களா அடுத்தது பாயிண்ட் பார்க்கலாம் 2,0ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல x ஓட வேல்யூ என்ன 2ன்னு இருக்கு y வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் என்னது x minus 2y is equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க இதுல y வேல்யூ எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் y வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x வேல்யூ 2 வருதான்னு செக் பண்ணலாம் ஸோ x minus 2 into y வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 0 ஏன்னா இங்க 0 தான் இருக்கு இல்லையா 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் is equal to 4 ஸோ 0 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆயிடும் 0 ஆயிடும் is equal to 4 0க்கு வேல்யூ கிடையாது x equal to 4 x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரணும் 2 வரணும் 2 வந்திருக்கா நம்மளுக்கு இல்ல 4 தான் வந்திருக்கு ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் 2,0 அதுவுமே என்ன நம்மளுக்கு சொல்யூஷன் கிடையாது 2,0 is not a solution of given equation ஓகேங்களா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு 2,0 என்ன கிடையாது சொல்யூஷன் கிடையாது அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க 4,0 கொடுத்திருக்காங்க x வேல்யூ என்ன இங்க நம்மளுக்கு 4 and y வேல்யூ is 0 எக்ஸ்பிரஷன் எது x minus 2y is equal to 4 இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் y வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் x வேல்யூ வருதான்னு செக் பண்ணலாம் ஸோ x minus 2 into 0 is equal to 4 ஸோ 2 into 0 என்னவாயிடும் 0 ஆயிடும் equal to 4 0க்கு வேல்யூ இல்லாதனால x வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 4ன்னு கிடைச்சிருக்கு x வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 4 கொஸ்டின்ல என்னதான் கொடுத்திருக்காங்க x ஓட வேல்யூ 4 தான் கொடுத்திருக்காங்க ஸோ yக்கு வந்து நீங்க 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கா ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு சேமா வந்திருக்கா y வேல்யூவும் x வேல்யூ என்ன இருக்கு மேட்ச் ஆகுது அதனால நம்ம என்ன சொல்லுவோம் இந்த பாயிண்ட் 4,0 is a solution of given equation ஓகேங்களா y வேல்யூவை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ x வேல்யூ என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களோ அதுவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்படி கிடைக்கிற பட்சத்துல நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் சொல்யூஷன் சொல்லுவோம் இந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷனோட சொல்யூஷன் சரிங்களா அடுத்தது ஃபோர்த் क्वेश्चन பாருங்க அதுல என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க √2, 4, √2 x வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க √2ன்னு கொடுத்திருக்காங்க y வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 4√2ன்னு கொடுத்திருக்காங்க ஓகே ஈக்குவேஷன் என்னது x minus 2y is equal to 4 இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா y வேல்யூவை சோ x minus 2 into y வேல்யூ என்ன 4√2 is equal to 4 so x minus இந்த 2 இருக்கு இங்க 4 இருக்கா சோ 2 into 4 என்ன ஆயிடும் 8 ஆயிடும் 8 இந்த √2 நீங்க அப்படியே எழுதிக்கோங்க 2 4s are 8 இந்த √2 நான் அப்படியே எழுதிக்கிறேன் 8√2 is equal to 4 x வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணனால x மட்டும் இந்த சைடு வெச்சிக்கலாம் இந்த நெகட்டிவ் டேர்ம் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடுல வர்றப்ப பாசிட்டிவ் டேர்ம் ஆயிடும் plus 8√2 4 plus 8√2ன்னு கிடைச்சிருக்கு x வேல்யூ என்ன நம்மளுக்கு 4 plus 8√2 பட் x ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன வரணும் √2 வரணும் இல்ல கிடைக்கல சோ கொடுத்திருக்கிற பாயிண்ட் என்னது √2, 4√2 is not a solution. It's not a solution of given equation. Okay. அடுத்தது fifth subdivision 1, 1 x வேல்யூ என்ன இருக்கு 1 y வேல்யூ என்னதான் கொடுத்திருக்காங்க 1 தான் கொடுத்திருக்காங்க எந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x minus 2y is equal to 4 y வேல்யூ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா y வேல்யூ என்னது 2 into 1 is equal to 4 so x minus 2 ones are 2 that's equal to 4 x equal to
4 அப்படியே இருக்கட்டும். இந்த -2 வந்து ரைட் சைடில் வரப்போ என்ன ஆகிடும், +2 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு, 6 கிடைச்சிருக்கு. 4 + 2 is 6. பட் கொஸ்டினில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ என்ன, 1. ஸோ 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஒய் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ 1 வரணும். பட் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 6 வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது, சொல்யூஷன் கிடையாது. 1,1 is not a solution of given equation. சரிங்களா? அடுத்தது question number 4. question number 4 என்ன கேட்டிருக்காங்க, find the value of k if x equal to 2 y equal to 1 is the solution of the equation. இல்ல என்ன கொடுத்திருக்காங்க, x equal to 2 y equal to 1 அப்பனா என்னது, 2,1 அதான் இல்லையா. இது வந்து என்னது, இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன் கொடுத்துட்டு இந்த வேல்யூ ஆஃப் கே, இந்த ஈக்குவேஷன்ல கேன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன, 2x plus 3y is equal to k. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1. இது ரெண்டுமே என்னது, இந்த 2,1ன்றது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்றதையும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. கே வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன, 2 plus 3 into y value is 1, that's equal to k. So 2 2s are 4 plus 3 1s are 3 is equal to k. 4 plus 3 is 7. 7 that's equal to k. K value என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு, 7. The value of k is 7. This is the answer for this question. இந்த question number 4 ஓட exercise 4.2ல இருக்கிற questions எல்லாமே complete ஆகுது. So exercise 4.2 ஓட chapter 4ம் நம்ம complete பண்ணிட்டோம். என்னோட கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு சாப்டர்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.